கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். இந்த நாளிலே திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை. ஏதோ ஒரு பாரம்பரியமாக ஒரு காரியத்தை அனுசரிக்கும்படியாக நாம் வரவில்லை. கர்த்தர் நமக்காக தெய்வீகமாக தெய்வாதீனமாக நமக்காக ஏற்படுத்தின ஒரு அற்புதமான மேஜிக்கு நேராக நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பலவித சூழ்நிலைகளில் இருந்து வருகிறோம். பலவிதமான போராட்டங்களை சந்தித்து பல பிரச்சனைகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். பலவிதமான எண்ணத்திலே யோசனையோடு கூட பலவிதமான காரியங்களோடு நாம் வந்தாலும் மேஜை ஒன்று தான். இதை ஆயத்தப்படுத்தினவரும் ஒருவர் தான், நம்முடைய இரட்சகர். ஹல்லேலூயா. The table is one, and the Lord who prepared this table also, one Lord. Hallelujah. Glory to God. அவர் என்ன திரும்ப சொல்கிறார்? நீங்கள் வந்து இதை புசியுங்கள், இதை பானம் பண்ணுங்கள். ஆமென். இது வெறும் ஒரு ரொட்டியாகவும் ஒரு ரசமாகவும் நீங்க பார்க்காதீங்க. ஆமென். இதில் தான் நம்முடைய சுகமே இருக்கிறது. ஆவிக்குரிய புதுப்பித்தல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். திருவிருந்து என்று சொல்லும்போது சபையில ரொம்ப லேசாக செய்யப்படுகிற ஒரு காரியம்தான். ஆனா இதில் தாங்க நம்முடைய விசுவாசத்தின் ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். They are ordinary elements, just bread and cup. Hallelujah. ஆனால் தேவனுடைய கிருபையை கர்த்தர் இதில் தான் வைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட முந்தின ராத்திரியிலே சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்த போது அவர்கள் நித்தியமான ஒரு உறவுக்குள்ளாக ஆண்டவராய் இயேசுவோடு கூட ஒரு நித்தியமான உறவுக்குள்ளாக கடந்து போகிறார். When the Lord Jesus Christ gave them that meal that would forever define the relationship with the Lord. Amen. அன்றைக்கு ராத்திரில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த திருவிருந்து ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. அந்த நாளிலே அவர்கள் பெற்ற கிருபைதான் வருகிற நாட்களிலே அவர்களை தாங்கி சுமந்து நடத்தினது. இந்த மேஜை பேசுகிறது, இந்த மேஜை நம்மை பலப்படுத்துகிறது, இந்த மேஜை நமக்கு சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. இது அவசரமா ஆடுகிறது அல்ல. ஆமென். நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். திருவிருந்திலே பங்கு பெறும்போது ஆவிக்குரியரிலே புதுப்பிக்கப்படுகிறோம், குணமாக்கப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சுகமாக்கும் போஜனம். The meal that heals. The meal that heals. சுகமாக்கும் போஜனம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து திருவெழுதின வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசிக்கப்படுகிற வசனங்களை நீங்கள் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமென். 2 வசனங்களிலே ஒரு 4 சுருக்கமான குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தரால் ஏவப்படுகிறேன். இது ஒரு சிறிய குறிப்பாக இருந்தாலும் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியங்கள். ஒரு 4 காரியங்கள் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, கிறிஸ்துவை நினைவு கூறும் போஜனம். இன்றைக்கு இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக ஒரு மேஜையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு போஜனம், ஆவிக்குரிய போஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இந்த போஜனம் எப்படிப்பட்டது? வாட் கைண்ட் ஆஃப் மீல் இட் இஸ்? எப்படிப்பட்ட போஜனம்? கிறிஸ்துவை நினைவு கூறும் போஜனமாக இருக்கிறது. மீல் தட் ரிமெம்பர்ஸ் கிரைஸ்ட். மீல் தட் ரிமெம்பர்ஸ் கிரைஸ்ட். இரண்டாவதாக பலியை அடையாளப்படுத்தும் போஜனம். எப்படிப்பட்ட போஜனம்? கிறிஸ்துவின் பலியை அடையாளப்படுத்தும் போஜனம். A meal that represents his sacrifice. A meal that represents his sacrifice. பலியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை அடையாளப்படுத்தும் போஜனம். மூன்றாவதாக பலனை திரும்ப தரும் போஜனம். Meal that restores strength. A meal that restores strength. பலனை திரும்ப தரும் போஜனம். நான்காவதாக உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் போஜனம். A meal that reaffirms his covenant. உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற போஜனம். A meal that reaffirms covenant. ஆவியான நம்மோடு கூட பேசும்படியாக இடம் கொடுங்கள். அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை சிதற விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். ஆவியான உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். கிறிஸ்துவை நினைவு கூறும் போஜனம். A meal that remembers Christ. நான் வாசித்த வசன பகுதியை நீங்கள் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னபோது ஏதோ ஒரு சாதாரண காரியத்தை நினைவு கூற சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கூர்ந்து கவனியுங்கள். It is not a casual recollection, but God calling us to a holy focus. ஒரு பரிசுத்த காரியத்தை நீங்கள் உத்து கவனியுங்கள் என்று சொல்லுங்கள். என்னை நினைவு கூறும்படி என்று சொல்லும்போது அது கிரேக்க மொழியிலே எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பரிசுத்தமான காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், இதை நீங்கள் உற்று கவனித்து நோக்குங்கள். ஆமென். ஆகவே வேதாகமத்தின் அடிப்படையிலே நினைவு கூறுதல் என்று சொல்லும்போது ஏதோ செயலற்றதாக அல்ல. இட் இஸ் நாட் பாசிவ், இட் இஸ் ஆக்டிவ். நினைவு கூறுதல் என்று சொல்லும்போது செயல்படுத்துகிற ஒரு காரியம். உதாரணத்துக்கு சொல்றேன், 2000 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் நமக்காக சிலுவையிலே மரித்து வாங்கி தந்த இந்த ரட்சிப்பின் அந்த திருப்பணியை இன்றைக்கு சபையாராக கர்த்தருடைய சபையிலே நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். It brings the past saving work of Christ on the cross into present experience of the believers in the church. ஆண்டவராகிய இயேசு கடந்த காலத்திலே, கடந்த நாட்களிலே நமக்காய் நிறைவேற்றி முடித்த அந்த ரட்சிப்பின் கிரியை இன்றைக்கு சபையார் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த திருப்பந்தியிலே உணர்ந்து தெரிந்து நம்முடைய நோக்கத்தை ஸ்திரப்படுத்துகிறது. Shifting our focus. We deliberately shift our attention. திருப்பந்தியிலே திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு கொள்கிற போது நம்முடைய எண்ணங்கள் நம்மீது அல்ல. It's not ourselves, from ourselves to Christ. என்னுடைய சிந்தனைகள் என்னை குறித்து அல்ல, கிறிஸ்துவை குறித்ததாக இருக்க வேண்டும். From our failures to his faithfulness. கடந்த காலங்களிலே தோல்விகளை சந்தித்திருக்கலாம், ஆனால் திருவிருந்து நாளிலே அந்த நேரத்திலே நம்முடைய தோல்விகளை நினைவு கூறுகிறது அல்ல, தேவனுடைய உண்மையை நினைவு கூறுதல். நாம் நம்முடைய காரியங்களை நினைவு கூறுகிறது அல்ல, நம்முடைய பிரச்சனைகளை நினைவு கூறுகிறது அல்ல, கிறிஸ்துவை நினைவு கூறுதல். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, திருவிருந்து ஆராதனைக்கு வந்துட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு நம்முடைய பிரச்சனையே யோசிச்சுட்டு இருந்தா இதில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். ஒரு திருவிருந்தில் கர்த்தர் திரும்ப சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள். அப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை, திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய நினைவு கூறுதல்
யார் மேல இருக்கணுங்க? ஆண்டவராகிய இயேசுவின் மீது. நம்முடைய பிரச்சனை மீது அல்ல, அவருடைய உண்மையின் மீது. நம்முடைய கஷ்டத்தின் மேல் அல்ல, அவர் நம்ம வைத்த அன்பின் மீது நினைவு கூறுதல். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய நாட்களிலே, சென்ற காலத்திலே, கடந்து போன காலத்திலே நமக்கு ஏற்பட்டதான பிரச்சனைகள், சோர்வுகள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருவிருந்து ஆராதனைக்கு வரும்போது ஆவியானவர் செய்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய நினைவு கூறுதலை கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்முடைய நினைவுகளை மாற்றி சிலுவைக்கு நேராக கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் எதை நினைவு கூர்ந்து இருக்கிறீர்கள்? Even right now, what is that you are remembering? உங்களுடைய சிந்தனை என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பிரச்சனையா, அல்லது கர்த்தராகி ஆண்டவராகிய இயேசு நமக்காக செய்து முடித்த அவருடைய அன்பின் கிரியைகளை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சமயத்தில் விசுவாசியுடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நமக்காய் செய்து முடித்த காரியங்களை நினைவு கூறுவதற்கு பதிலாக நம்முடைய பிரச்சனைகளையே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நான் சொல்றேன், இந்த பிசாசுடைய கிரியை என்று சொல்கிறேன். சத்துரு செய்கிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்து நமக்கு செய்து முடித்த காரியங்களை நாம் நினைவு கூறுவதை விட்டுவிட்டு நம்முடைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் நம்முடைய தேவைகளையுமே நினைவு கூர்ந்திருக்கிறபடினாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. சிந்தித்து பார்க்கணும். நீங்க தோல்விகளையே நினைத்து கொண்டிருப்பீங்களா? தோல்வியை குறித்து தான் நீங்க பேசுவீங்க. What you think you proclaim, what you remember you proclaim. எதை நினைவு கூறுவீர்களோ அதை தான் நாம் பேசுவோம். நம்முடைய பிரச்சனைகளையே நினைவு கூர்ந்திருந்தா நம்ம எதை தான் பேசுவோம்? பிரச்சனைகள் குறித்து தான் பேசுவோம். இதற்கு மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காய் செய்த காரியங்கள், தேவன் நமக்காக செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருப்போமானால் ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து நம்ம பேசுவோம். உங்களுக்கு விளங்குதா? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அவருடைய நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். You proclaim the death. Why? Because you remember what Christ has done. ஆண்டவராகிய இயேசு நமக்காய் செய்த காரியங்களை நாம் நினைவு கூறுகிறபடினாலே அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம், பேசுகிறோம். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா தாழ்மையாக சொல்றேன், நல்ல கவனிங்க. உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்க பிரதர், சிஸ்டர். நீங்க உங்களுடைய யோசனையை மாற்றுங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிறார். உங்களுடைய சூழ்நிலை மாறணுமா? உங்களுடைய பிரச்சனைகள் மாறணுமா? உங்களுடைய சிந்தனைகளை பிரச்சனையை விட்டு விலக்கி கிறிஸ்துவின் மேல் வையுங்க. ஆமென். கொலோசியர்ல வாசிக்கிறோம்ல, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளை யோசிங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசிங்க. ஆண்டவராகிய இயேசுவை சிந்தியுங்கள். அவர் நமக்காய் செய்து முடித்த காரியங்களை தியானியுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். இதனால்தான் தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதேன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? நினைவு கூறுன்னு சொல்றார். மறவாதேன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கு. மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமாங்க?
யாராவது நமக்கு ஒரு நன்மை செய்தால் மறந்துடுவோம். யாராவது ஒரு சின்ன தீமை செய்யட்டும், மறிக்கிற வரைக்கும் மறக்க மாட்டோம். மனுஷ இயல்பு அது. தாவீதுக்கு நல்லாவே தெரியும் மனுஷனுடைய இயல்பு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகளை செய்து. ஒரே ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்திருக்காது. ஆண்டவனுக்கு பதில் கொடுக்கல. ஆண்டவனுக்கு பதில் கொடுத்ததுக்கெல்லாம் என்ன ஆச்சு? செய்ததெல்லாம் என்ன ஆச்சு? ஆண்டவர் சொல்ற, மகனே மகளே, என்னையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதியை நம்ம திரும்பி பார்த்தா கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்மாலே விடுதலையோடு மூச்சு எடுத்து விட முடியுதுன்னா அது தேவனுடைய கிருபைங்க. ஆமென். நம்ம புசிக்கிற ஆகாரம் ஜீரணிக்கிறது என்றால் அது தேவனுடைய பெரிய கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறார். நம்முடைய சிந்தனையை மாற்றணும். பிரச்சனையே யோசித்துக் கொண்டிருக்கிறது அல்ல, தேவையை யோசித்துக் கொண்டிருக்கிறது அல்ல. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை நான் மாற்றப் போகிறேன், என்னை நினைவு கூறும்படி. திருவிருந்த ஆராதனை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைவு கூறும். ஆவிக்குரிய காரியங்களிலே நம்முடைய சிந்தையை வைக்க வேணும். இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே அவருடைய மரணத்தை மாத்திரமல்ல, நான் வருமளவும், ஆமென், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எவ்வளவு நாட்கள்? அவர் வருமளவும். ஆண்டவராய் இயேசு வருமளவும் அப்படின்னா இந்த திருவிருந்து ஆராதனையிலே ஆண்டவராய் இயேசுடைய மரணத்தை மாத்திரம் நினைவு கூறுகிறது அல்ல, எனக்காக ஆத்துமநேசர் திரும்பி வரப்போகிறார் என்பதை நினைவு கூறுகிறது. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? அப்ப திருவிருந்து ஆராதனை, I tell you, Holy Communion service is a silent sermon declaring that Christ hath already done what needed to be done. என்னென்ன நமக்கு செய்யப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா என்பதை மௌனமாக பிரசங்கம் பண்ணுகிறதாங்க திருவிருந்து ஆராதனை. அப்ப திருவிருந்து ஆராதனை என்று சொல்லும் போது நினைவு கூறுதல், நினைவு கூறுதல். நம்முடைய சிந்தையில நம்முடைய ஆத்தும நேசர் இருக்கணும், ஆத்தும நேசர் இருக்கணும். 2015 ஆண்டு என்னோட மனைவியை நான் இஸ்ரவேல் போயிருந்த வேளையில அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனோம். அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியே ஒலிவ மலை இருக்கிறது. அதுக்கு இந்த பக்கத்தில் கெத்செமனே தோட்டம் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கத்தில் அந்த ஒலிவ மலை இருக்கிறது. அதுக்கும் இந்த பக்கத்தில் அந்த ஆலயம் கட்டப்பட்ட அந்த மாஸ்க் இருக்கிறதுக்கு முன்னால நிறைய கல்லறைகள் இருக்கிறது. மிகுந்த ஆஸ்தி உள்ள பெரிய பெரிய பணக்கார யூதர்களால் கட்டப்பட்ட கல்லறைகள் இருக்கிறது. சலவ கல்லிலே கட்டி வைத்து, எல்லாருடைய கல்லறை அங்கே வைக்க முடியாது. இஸ்ரவேல் தேசத்தில் ரொம்ப பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அவருடைய குடும்பத்திலே மரித்து போன சில கல்லறைகள், அந்த இடத்துல நிறைய கல்லறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாமே சலவ கல், மார்பிள் ஸ்டோன்ல. ஆனால் எந்த ஒரு கல்லறையும் நேராக இல்லை, எல்லாம் கோண கோணலாம் கட்ட வச்சிருக்கு. பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் ஒரு கல்லறை கூட நேராக கட்டி வைக்கல, எல்லாத்தையும் கோண கோணலாம்? ஏன்னா எல்லா கல்லறையும் கோணலாக கட்டி இருக்கிறதுக்கு காரணம், அந்த 3வது ஆலயம் கட்டப்பட்டு ஆண்டவராய் இயேசு அந்த கித்ரோன் பள்ளத்தாக்கில் வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது இந்த கல்லறைகள் எல்லாம் அந்த ஆலயத்தை நோக்கி இருக்க வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் கோண கோணலாக கட்டி வச்சிருக்காங்க. அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவராய் இயேசுவை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி அந்த கல்லறையெல்லாம் அந்த ஆலயத்துக்கு நேராக கட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அந்த கல்லறைகள் மேலே நிறைய கற்களை வைத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லறை மேலேயும் நிறைய கற்கள் இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஆர்வம்,
ஏன் இந்த கல்லறை மேலே இத்தனை கற்கள்? ஒவ்வொரு கல்லறையிலும் ஒரு 10 கல், இன்னொரு கல்லில் ஒரு 15 கல், நல்ல பெரிய பெரிய கல் வச்சிருக்கு. அது யாருமே தொடலை. அப்போ அந்த அந்த கைடு இடத்துல நான் போய் கேட்டேன், எனக்கு இது தெரியணும், ஏன் இந்த கல்லை அப்படி வச்சுட்டு போயிருக்கிறாங்க? அப்போ அந்த அம்மா சொன்ன ஒரு காரியம் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களெல்லாம் திரும்ப சொன்னாங்க, அதாவது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, அவருடைய குடும்ப அங்கத்தினரை அடக்கம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அடிக்கடியா வருஷத்தில் இவங்களை நினைவு கூறும் போதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. வந்து பார்க்கும்போது ஒரு கல்லை வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களை அதிகமாக நேசித்த குடும்ப அங்கத்தினர்களை அந்த இடத்துல அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அவங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு யூத பாரம்பரியம். அப்படி கல்லை வச்சுட்டு போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நபர் மரித்து போனாலும் இன்னும் எங்களுடைய இருதயத்தில் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய இருதயத்திலே they are still alive என்றதை காண்பிப்பதற்காக ஒரு கல்லை வச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு என்னுடைய ரூமுக்கு வந்து நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே ஆவியானவர் என்னோட கூட பேசினேன். அந்த மரித்து போன ஒரு கல்லறையிலே கற்களை வைத்து நினைவு கூறும்படியாக ஒரு கல்லை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இவங்க மரித்து போனாலும் இன்னும் என்னுடைய இருதயத்தில் உயிரோட தான் இருக்கிறாங்கன்ட்டு போயிருக்காங்க. அப்போ ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, ஒவ்வொரு தரையும் இந்த அப்பத்தை நம்மளோட கையில் எடுக்கும்போது, இந்த ரசத்தை நம்மளோட கையில் எடுக்கும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஆண்டவரே, நீ மரித்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்திலே ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உம்மை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அந்த திருப்பந்தியிலே திருவிருந்திலே இந்த அப்பத்திய ரசத்தை உங்களோட கையில் எடுக்கும் போது நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன திரும்ப சொல்கிறீங்க? ஆண்டவரே, என்னோட உள்ளத்திலே நீ ஜீவனுள்ளவராக இருக்கிறீர், நான் உண்மை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் ஒரு நாளும் மறந்துட மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நாளும் மறந்துட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை மறந்து விட மாட்டேன், உம்முடைய நினைவாகவே இருப்பேன். அதை தாங்க வெளிப்படுத்துகிறது இந்த மேஜை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை நினைவு கூறும்படி, கிறிஸ்துவை நினைவு கூறுகிற ஒரு போஜனம். பரிசுத்த வேதாகமத்திலே நினைவு கூறுதலை குறித்து அநேக காரியங்களை வாசிக்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிக்கலாம். எடுத்த வாசிங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிங்கள். யோசுவா 4ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்கு முதல் வாரத்திலிருந்து யோர்தானை குறித்து தான் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டுகிற கற்கள். ஆமென். எப்படி அன்றைக்கு யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்லி ஒவ்வொருவரும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அவங்க வெளியே போய் அந்த கில்காலில் நாட்ட வேண்டும் என்று சொன்னது போல, உங்களோட பிள்ளைகள் நாளைக்கு கேட்கும் போது
கர்த்தர் அற்புதமாக கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கர்த்தர் பிரியப்படினார், அதன் ஊடாக நாங்கள் நடந்தோம் என்று சொல்லி நினைவு கூறும்படி ஒவ்வொரு கல்லையும் பார்க்கும் போது நீ நினைவு கூற வேண்டும் கர்த்தர் உங்களை நடத்தின விதங்கள். அதே போலதாங்க இந்த திருவிருந்தில் பங்கு பெறும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் அந்த கற்களை அவங்க பார்க்கும்போது நினைவு கூறணும் கர்த்தர் நடத்தின விதம். ஏதோ நாங்கள் சாமர்த்தியமாக கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து விட்டோம் என்பதை நினைவு கூறுதல் அல்ல, அற்புதமாக அதிசயமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே எங்களை கடக்க பண்ணினவரை நினைவு கூறும்படியாக. கடக்க பண்ணினவர் அவர்கள், கடந்து போனவர்களை நினைக்கிறது அல்ல, கடக்க பண்ணுகிறவர்களை நினைக்கிறது. யோசித்து பாருங்க, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டமான சூழ்நிலை கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி கடக்க பண்ணி இருக்கிறார். சில சமயத்தில் திரும்பி பார்த்தா இப்படி கூட நடந்ததா, இதை எப்படி நம்ம சமாளிச்சோம், இதை எப்படி நம்ம கடந்து வந்தோம் என்று சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்ம நடத்தி இருக்கிறார். அதாங்க உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப திருவிருந்திலே நாம் பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பாடுகளை மாத்திரம் அல்ல, அவர் நம்மை பாராட்டின அன்பை யோசிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும் போது நம்முடைய குற்ற மனசாட்சியிலிருந்து கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். இந்த போஜனம் நம்மை குணமாக்குகிறது. அவருடைய கிருபையை நாம் யோசிக்கும் போது, when remembering Christ, this meal heals our guilt by focusing on the grace. நாம் கிருபையின் மேல் நோக்கமாய் கிருபை யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை குணமாக்கி இருக்கிறாரே. அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஜெயத்தை யோசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருந்த பயங்களை கர்த்தர் நீக்கி இருக்கிறாரே. சத்தியத்தை யோசிக்கும் போது எத்தனை விஷயம் நம்முடைய குழப்பங்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்தில் ஒவ்வொரு நாளும் நான் நினைவு கூறுவோமானால் நம்முடைய இருதயம் அற்புதமாக சீரமைக்கப்படும். ஆமென். நம்முடைய இருதயம் சீரா இருக்கும். When we remember Christ rightly, our hearts will be reordered properly. நம்முடைய இருதயம் சீரமைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை மாத்திரமல்ல, அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய பலி, அவருடைய நேசம், அவருடைய ஜெயம், அது மாத்திரமல்ல, என் நேசர் திரும்பி வருகிறார். மனவாட்டியாக என்னை அழைத்து கொண்டு போகும்படியாக என் நேசர் திரும்பி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மேஜை நம்முடைய குற்ற மனசாட்சி அல்ல, சிலுவையை நாம் நினைவு கூறுகிறோம். Hallelujah. Not guilt, but we remember the grace. கிருபையை நினைவு கூறுகிறோம். நம்முடைய தோல்வி அல்ல, கிறிஸ்துவின் ஜெயத்தை நாம் நினைவு கூறுகிறோம். நம்ம எதை நினைவு கூறுகிறோமோ அதுதான் நம்முடைய நம்பிக்கையை உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்கிறது. நல்ல ஒரு காரியத்தை விளக்குங்க. What we remember shapes our belief. What we believe shapes how we live. And how we live shapes our future destiny. Amen. நினைவு கூறுதல் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு பிசாசு தாக்குகிற பெரிய ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய சிந்தை தான். ஒண்ணு அசுத்த காரியத்தில் சிந்தையை நிரப்பிடுவான். அதுல அவனால முடியலன்னா பிரச்சனைனால நிரப்பிடுவான். நான் சொல்றது உண்மையா பொய்யா? பிசாசு நம்முடைய சிந்தையில தாங்க போராட்டமே. இங்க ஜெயிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம். பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு அசுத்த சிந்தையை தந்துருவான், இல்ல அது அவனால முடியல அப்படின்னா நம்முடைய சிந்தையை பிரச்சனையினால நிரப்பிடுவான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஆமென். அப்பதான் பூரணமான சித்தம் எது,
தேவனுக்கு ஏற்ற காரியம் எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபம். எவ்வளவு கிளவு நம்முடைய மனம் புதிதாகிறதோ அவ்வளவு கிளதாம நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலை மாறும். இந்த மனம் எப்படி புதிதாகும்? கர்த்தருடைய வார்த்தையினாலே. கர்த்தருடைய வார்த்தையினாலே. எவ்வளவு கிளவு நம்முடைய சிந்தையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் போடுகிறோமோ அவ்வளவு களவு நம்முடைய மனம் புதிதாக்கப்படுகிறது. மனம் புதிதாகினால் வாழ்க்கை மறுரூபமாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அப்ப இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே நாம் கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். இரண்டாவது, பலியை அடையாளப்படுத்தும் போஜனம். A meal that represents is sacrifice. அதே வசனத்தை பாருங்க, லூக்கா 22 அதிகாரம் 19 வசனம். லூக்கா 22 அதிகாரம் 19 வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. This is my body which is given for you. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். நல்லா கவனிக்கணும். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையே நமக்காக கொடுத்த அந்த ஒரு பலியை அடையாளப்படுத்துகிறது தான் இந்த போஜனம். பலியை அடையாளப்படுத்தும் போஜனம். ஆண்டவராக இயேசு செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரம் பிற்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்துட்டார். விளங்குதா உங்களுக்கு? கல்வாரி சிலுவையில், before his body was broken on the cross of Calvary, God has given his body for you and me. கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரம் பிற்கப்படுவதற்கு முன்பாகவே, உலக இரட்சகராக பிறந்த போதே அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்துட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர் அவருடைய சரீரத்தை உங்களுக்காக எனக்கும் கொடுத்ததுனால நானும் நீங்களும் நம்முடைய சரீரத்தை அவர் கொடுக்கணும். இதாங்க பரிசுத்தம். இதான் பரிசுத்தம். நாம் அவருடைய மனவாட்டி, அவர் நம்முடைய மணவாளன். மணவாளன் சொல்றார், என்னுடைய சரீரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க உன்னுடைய சரீரத்தை எங்களுக்கு கொடுங்க. அந்த புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே அந்த I have given my body, என்னுடைய சரீரத்தை நான் உங்களுக்காக கொடுத்த என்னுடைய சரீரம் என்று சொல்லும்போது டிடோ மினான் என்ற ஒரு கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, I have yielded my body. தமிழ் எப்படி சொல்லலாம்? என்னுடைய சரீரத்தை உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய சரீரத்தை உங்களுடைய மீட்புக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய சுகமாகுதலுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக என்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்ப சபையோட பிரதிபலிப்பு எப்படிங்க இருக்கணும்? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக ஆண்டவராக இயேசு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால், அந்த நேசருக்காக நான் என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. இல்லைங்களா? இதான் பரிசுத்தம். என்னுடைய சரீரத்தையே ஜீவ பலியாக. இதை தானே பவுல் சொல்றார் ரோமர் 12:1. அந்த வசனத்தை வாசிங்க. பிரியமான சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏங்க சொல்றார் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னது காரணம், ஆண்டவராக இயேசு தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு எனக்கும் கொடுத்ததுனாலே பவுல் சொல்றாரு, அவர் உங்களுக்காக அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்.
நீங்களும் உங்களோட சரீரத்தை ஜீவ பலியா அவருக்கு ஒப்பு கொடுங்க. அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. வெறும் பாடுகிறது அல்ல, ஆராதனையின் வார்த்தைகள் அல்ல. என்னுடைய சரீரத்தையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அது தேவனுடைய பார்வையிலே உகந்த ஒரு ஆராதனையாக மாறுகிறது. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும் இந்த திருவிருந்து நாளிலே, ஆண்டவரே என்னோட சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னோட சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நீதியின் அபயங்களாக என்னோட சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரங்க. ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல தயவுசெய்து இதை விளங்கி கொள்ளுங்க, தயவுசெய்து விளங்க. தானியேல் புஸ்தகத்திலே 3 எபிரேய புருஷர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம், அப்படித்தானே? யார் யாரு? அது பாபிலோனுடைய பெயர்ல அனனியா, மிஷாவேல், அசரியா, 3 எபிரேய புருஷர்கள். அவர்கள் சத்தியத்துக்காக நின்றபடினாலே, சிலைக்கு முன்பாக விழுந்து பணிய மறுத்தபடினாலே, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர் அந்த 3 பேரையும் எரிகிற அக்கினியிலே தூக்கி எறிந்தார். சூளையிலே 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்கினி சூளையிலே தூக்கி எறிகிறாங்க. ஆனா பாபிலோன் அக்கினிக்கு இவருடைய சரீரத்தின் மேல எந்த அதிகாரமே இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அந்த பாபிலோன் அக்கினியினாலே இந்த 3 பேருடைய சரீரத்தை ஒண்ணுமே பண்ண முடியல, பட்சித்து போட முடியல, எரித்து போட முடியல, எந்த விதத்திலும் பாதிக்க முடியல. இதற்கு பிறகு அவர்கள் வெளியே வந்த பிறகு மற்றவர்களை கிட்ட போனோடனே பாபிலோன் அக்கினி என்ன பண்ணுச்சு? பட்சித்து போட்டது, உள்ள போடல, அந்த வாசல்லையே. அப்படிப்பட்ட கொடூரமான அந்த பாபிலோன் அக்கினிக்கு இந்த 3 பேருடைய சரீரத்தின் மேலே எந்த அதிகாரம் இல்லை. என்னங்க ரகசியம்? ஏன் பாபிலோன் அக்கினியினாலே அந்த 3 பேரை ஒன்றும் செய்ய முடியல? ஆவியான ரகசியத்தை எங்க எழுதியிருக்கார் தெரியுமா? வாசிங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேசார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், இதுதாங்க ரகசியம், தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தூதரை அனுப்பி இந்த 3 பேரையும் கர்த்தர் அந்த பாபிலோன் அக்கினிக்கு விடுதலை ஆக்கிறதுக்கு ரகசியம் என்ன? தன்னுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கிரியை செய்யணுமா? கர்த்தர் உங்களுக்காக தூதனை அனுப்பணுமா? கர்த்தர் ராஜாவின் சட்டத்தை மாற்றணுமா? உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு காரியம் மாற்றப்பட வேண்டுமா? பாபிலோன் அக்கினி தன்னுடைய வல்லமை இழந்து போகணுமா? ரகசியம் எங்கதாங்க? சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இதை வைத்துதான் பவுல் எழுதுறாரு. இது நீங்க லேசா நினைத்து விடாதீர்கள், இது ஒரு வல்லமையான ஒரு காரியம். உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியா மாத்திரம் ஒப்பு கொடுத்து பாருங்க, பரிசுத்தமா ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்கு, நீர் உடைய சரீரத்தை எனக்காக ஒப்பு கொடுத்தீர், ஆகவே இந்த சரீரத்தை நான் உமக்காகவே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தமா உடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் பட்சத்திலே தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். கர்த்தர் அற்புதமாய் விடுதலை தருவார். ராஜாவுடைய வார்த்தைகள் மாற்றி எழுதப்படும்.
எந்த பாபிலோன் அக்கினி உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த திரு பந்தியின் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடுப்பாயா? உனக்காக என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன், எனக்காக உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்பாயா? பரிசுத்தத்துக்காக உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா, நல்ல கவனிங்க, இந்த சரீரம் தேவனுடைய பொக்கிஷமாய் மாறிவிடுகிறது. When I yield my body to God, this body becomes God's possession. It becomes God's temple. இது தேவனுடைய ஆலயமாய் மாறிவிடுகிறது, தேவனுடைய பொக்கிஷமாய் மாறிவிடுகிறது. தேவனுடைய பொக்கிஷத்தை பிசாசு தொட முடியுமா? தேவனுடைய பொக்கிஷத்தை பிசாசு தொட முடியுமா? ஒரு நாளும் தொட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பலியை அடையாளப்படுத்துகிறது தாங்க இந்த போஜனம். அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு. அதற்கு அடையாளமாக தான் இந்த ரொட்டி, இந்த ரசத்தை நம்ம எடுக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இது சாதாரண ஒரு ரொட்டி தொண்டு, ஒரு ரசம்னு நினைச்சிடாதீங்க. இது எதை அடையாளப்படுத்துகிறது? அப்போ எதை அடையாளப்படுத்துகிறது? அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த பாத்திரம் எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. சுருக்கமா சொன்னா, அந்த திருவிருந்து சுவிசேஷத்தை விளங்கப்படுகிறது. இந்த திருப்பந்தியில நம்ம பங்கு பெறும்போது எதை விளங்கிக் கொள்கிறோம் என்றால், it reveals the gospel of Christ face to face. நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுது. என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னங்க? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து எனக்காக திரும்பி வருகிறார். அதான சுவிசேஷம். அதோட சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். என் மேல் வருகிற நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். He took my place. He took your place. அதுதான் the gospel. நியாய தீர்ப்பு நம்மள வந்திருக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம மரிச்சிருக்கணும். பாவத்துடைய விளைவை நம்ம சந்திச்சிருக்கணும். ஆண்டவராக இயேசு உங்களிடத்துல என்னுடைய இடத்துல அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதான் சுவிசேஷம். என்னுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. என்னுடைய ஆக்கினை அவருடைய சரீரத்தின் மேல் சுமத்தப்பட்டது. மரிக்க வேண்டியவன் நான், எனக்காக ஆண்டவராக இயேசு மரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை நாம் சிந்திக்கிறது இல்லை, அடிக்கடி நம்ம யோசித்து பார்க்கிறது இல்லை. அவர் ஏங்க எனக்காக மரிக்கணும்? சகோதரனே சகோதரியே, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு ஏன் நமக்காக மரிக்கணுங்க? அநாதி சிநேகம், அவர் நம்மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. தீர்மானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு சிலுவையை குறித்ததான ஒரு அழகான சித்திரத்தை பழைய ஏற்பாட்டிலே நம்மால் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு சிலுவையை நம்ம எங்க பார்க்கலாம்? பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஒரே ஒரு பகுதியை நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க பார்க்கணும். ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்தை வாசிங்க. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயீமை தன் வலது கையினாலே, எப்ராயீமை தம்முடைய வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல், இஸ்ரவேல்னா யாக்கோபு, இஸ்ரவேல்
மனமறிய நல்ல கவனிங்கள், மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமினுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து போதும், இப்ப நேரம் இல்லை. 17வது வசனத்தை வாசிங்க. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ யாக்கோபோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே. போதும், யாக்கோபோ அதை தடுத்து எனக்கு தெரியும் என் மகனே. ஹல்லேலூயா. நல்ல கொஞ்சம் தயவு செய்து கவனியுங்கள். யாக்கோபு மரிக்க போகிறார். யோசேப்புக்கு எகிப்திலே 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள், மனாசே இப்ராஹிமும். மனாசே மூத்தவன், இப்ராஹிம் இளையவன். யோசேப்புக்கு ஒரு வாஞ்ச, என்னோட அப்பா மரிப்பதற்கு முன்பாக என்னோட பிள்ளைகளை என்னோட தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மனாசே இப்ராஹிமை கொண்டு வந்து எப்படி நிறுத்துறார் தெரியுமா? யாக்கோபுடைய வலது கரத்து கீழே மூத்த மகனை கூட நிற்பாற்ற. வலது கை கீழே மூத்த மகன் யாரு? மனாசே. யாக்கோபுடைய இடது கை கீழே தன்னுடைய இளைய மகனாகிய எப்ராயிமை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்ப சொல்றாரு, தகப்பனே இவங்க தான் எனக்கு எகிப்தில் பிறந்த பிள்ளைகள், நீங்க ஆசீர்வதிக்கணும். அப்ப யாக்கோபு அந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் மனமறிய கரங்களை மாட்டுகிறார். உங்களால் சிலுவையை பார்க்க முடியுதா? மனமறிய கரங்களை மாற்றி தன்னோட வலது கரத்தை இளைய மகனாகிய இப்ராஹிம் மீதும் இடது கையை மூத்த மகனாகிய மனாசேன் மேலும் நீட்டி ஆசீர்வதி. யோசேப்பு உடனே, தகப்பனே அப்படி அல்ல, நீங்க தப்பா பண்றீங்க, கையை மாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்றாரு, மகனே எனக்கு தெரியும். அருமையான சபையாரே, இதுதான் அன்னைக்கு கொல்கதா மலையிலே நடந்த ஒரு சம்பவம். வலது கை, தேவனுடைய வலது கைன்னு சொல்லும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. வலது கை எதுக்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம். இடது கைன்னு சொல்லும் போது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது. இடது கை எப்பொழுதும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதாவுடைய கரம் நீட்டப்படுகிறது. பிதாவுடைய வலது கரம், ஆசீர்வாதத்தின் கரம் தன்னுடைய குமாரன் மீது அப்படியே இறங்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? குமாரன் தனக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, தன்னுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடினாலே அவருடைய வலது கரம் தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இறங்குகிறது. அவருடைய இடது கை உங்க மேல ஏம்படும் நியாய தீர்ப்பின் கை, பாவிகளாகிய நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக அவருடைய இடது கை பூமியின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. திடீரென்று பிதாவானவர் தன்னுடைய கரத்தை மாற்றுகிறார். அதுதாங்க சிலுவை. ஆண்டவராகிய இயேசுவின் மீது பிதாவுடைய ஆசீர்வாதம் கரம் வந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருப்பார். அவருடைய நியாய தீர்ப்பின் கரம் நம்ம மேல வந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாம் அழிந்து போயிருப்போம். அந்த நேரத்தில் உலக சரித்திரத்தில் நடந்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் அந்த நேரத்தில் தன்னுடைய கரங்களை மாற்றுகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் மீது வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்கள் மீது மென்மேல் வந்தது. நம்மேல வர வேண்டிய அவருடைய நியாய தீர்ப்பு ஆண்டவராகிய இயேசுவின் மீது வந்தது. அதனால தாங்க நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதனால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அதனால தான் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன?
ஆண்டவராகிய இயேசு என்னுடைய இடத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. நான் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கணும், நான் மரித்து போயிருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பஸ்கா நாளிலே, முந்தின நாளிலே ஒரு குற்றவாளி விடுதலையாக்கப்பட வேண்டும். யூத முறைமையின்படி ஒரு குற்றவாளி விடுதலையாக்கப்பட வேண்டும். பிலாத்து சொல்றாரு, ஆண்டவராய் இயேசுவை பார்த்துட்டு, இவர்களை எந்த குற்றத்தையும் நான் காண்கிறது இல்லையே, நான் இவரை விடுதலையாக்குறேன்னு சொல்றேன். யூதர் சொல்றாங்க, இல்ல, ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறையும் பரபாசங்களுக்கு விடுதலையாக்கும். பரபாஸ் யாரு? அவன் கொலைபாதகன், அவன் மரணத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறவன். He deserves punishment of death. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? குற்றவாளியாக இருந்த பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டு வெளியே நடந்து போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு அந்த பரபாசுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அந்த பரபாஸ் யாருங்க? நீங்களும் நானும் தான். நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும், நாம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக வர வேண்டும். அந்த ஆக்கினை தீர்ப்புகளை கர்த்தர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலை ஆக்கினாரே, இதுதாங்க சுவிசேஷம். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? அன்றைக்கு மாத்திரம் அந்த கொல்கதா மலையில பிதாவானவர் தேவனுடைய கரத்தை மாற்றலைன்னா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதுதாங்க தேவனுடைய அன்பு. எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? பலி அடையாளப்படுத்தும் போஜனம். ஆண்டவர் ஏன் இதை கொடுத்தார்? என்னுடைய பலியை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் உங்களுக்கு செய்த தியாகத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். உங்களுடைய இடத்தை நான் எடுத்தனே, அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அந்த திருவிருந்து ஆராதனை. மூன்றாவதாக பலனை திரும்ப தரும் போஜனம். அதே வசனத்தை வாசிங்க. லூக்கா 22 அதிகாரம் 19 வசனத்திலே அவர் அப்பத்தை எடுத்துன்னு இருக்கா. அவர் அப்பத்தை எடுத்து, அப்பம் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் ஆதாரம், வாழ்வாதாரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பிரெட் இஸ் எசென்ஷியல் ஃபுட். அப்பம் என்று சொல்லும் போது தேவையான ஆகாரம். ஆண்டவராக இயேசு நம்முடைய இரட்சகர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆதாரமாய், வாழ்வின் ஆதாரமாய் இருக்கிறார். He is not only savior, he is our sustainer. அவர் சொன்னாரே, நானே ஜீவாப்பமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு திருவிருந்திலே நடக்கிற காரியம் என்னவென்றால், உண்மையாக உணர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை நினைவு கூர்ந்து அவருடைய பலியை அடையாளப்படுத்தி அந்த சத்தியத்தை விளங்கி கொண்டு உண்மையாய் மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து திருவிருந்திலே பானம் பண்ணும்போது, பங்கு பெறும்போது நம்முடைய உள்ளான மனுஷன் பலனடைகிறான். ஒரு புதிய பலனை பெறுகிறது தான் திருவிருந்து ஆராதனை. கர்த்தர் ஒரு புதிய பலத்தை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. அநேக சமயத்தில் நாம் களைத்து விடாய்த்து போய் விடுகிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு பண்ற காரியம் என்ன தெரியுமா? அவர் நம்மை கடிந்து கொள்கிறது அல்ல. நம்ம சோர்ந்து போகிறதுனாலே கர்த்தர் நம்மை கடிந்து கொள்கிறவர்கள் அல்ல, அதுக்கு பதிலாக நம்மளை போஷிக்கிறவர். நானே ஜீவாப்பம். ஒவ்வொரு விஷயம் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? புசிக்கிறோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சில வருஷத்துக்கு முன்னே ஒரு வாலிப தம்பி ஓடி வந்து, பாஸ்டர் நான் ஒரு கேள்வி கேட்கணும், சொல்வீங்களா? கேளுப்பா, என்ன உனக்கு சந்தேகம்? பாஸ்டர் எனக்கு ஒன்று தெரியணும், நீங்களும் பாஸ்தமாவும் மாதம் மாதம் முதல் வாரம் உபவாசத்துக்கு போகிறீங்களே அந்த எஸ்யூக்கு, அந்த ஒரு வாரம் அந்த உபவாச நாட்களில் நீங்கள் எப்படி செலவழிப்பீங்க? அந்த உபவாச நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வாலிப தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி அந்த உபவாச நாளில் நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம்ப்பா, நல்லா குடிப்போம்ப்பா. என்ன பாஸ்டர் அப்படியா? உபவாசம்னு சொல்றீங்க, நல்லா சாப்பிடுவீங்கன்றீங்க. ஆமாப்பா, இந்த வார்த்தைப்பா. மற்ற நாள்லாம் மற்ற சாப்பாடை சாப்பிட்றோம், அந்த உபவாச நாளில் இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் இதுதாங்க. இதை நம்ம புசிக்க 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 உள்ளான மனுஷன் பலன் அடைகிறான். ஹல்லேலூயா. அப்ப இதை புசித்து அந்த ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம குடிக்க குடிக்க ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எலியாவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சோர்ந்து போய் விடாய்த்து ஜீவன் தப்ப ஓடி, ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னோட பிதாக்களை காட்டில நல்லவன் அல்ல, இனியும் உயிர் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன அந்த எலியாவுக்கு ஆண்டவர் செய்த காரியம் தெரியுமா? தேவதூதனை அனுப்பி எலியாவை எழுந்திருந்து புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் தீர்க்கதரிசனமா யாரோடு கூட பேசுகிறேன். மகனே, சோர்ந்து போயிருக்கிறீர்களா? விடாய்த்து போயிருக்கிறீர்களா? போதும் ஆண்டவரே, இனி வாழ விருப்பல ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிற தேவ பிள்ளை யாராவது இங்க இருப்பீர்கள் என்றால் ஆவியான உங்களோடு சொல்றார், மகனே மகளே, எழுந்து புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கிறது. வேதத்தில் சொல்லுது, அந்த எலியா அந்த ஆகாரத்தை புசித்த பிறகு 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் பர்வதத்துக்கு நடந்து போனாராங்க. ஹல்லேலூயா. அந்த ஆகாரம் எலியாவுக்கு பலப்படுத்தி 40 நாள் உபவாசம் எடுக்க உதவி செய்தது. இந்த ஒரு நாள் ஆகாரம், 40 நாள் உபவாசம். இதுதாங்க தேவ பலன். தேவ பலன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றேன், மகனே மகளே, நான் உங்களை குணமாக்குகிற தேவன், நான் உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். அந்த வனாந்தரத்தில் ஏராளமான ஜனம் 3 நாட்கள் ஆகாரமே இல்லைங்க. அந்த அந்த ஜனம், திரளான ஜனக்கூட்டம் 3 நாட்கள் ஆண்டவராய் இயேசுவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடெல்லாம் மறந்துட்டாங்க. யாருக்காவது சாப்பாடு ஞாபகம் வருதா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது எதை மறந்துடணும்? சாப்பாடை மறந்துடணும். யோசிச்சு பாருங்க, 3 நாள் சாப்பாடு நினைவே வரல. 3 நாளுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு சீசலை கூப்பிட்டு, அப்பா, இந்த 3 நாட்கள் இந்த இவங்க என்னோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஆகவே இப்படியே நான் அவர்களை அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. 3 நாட்கள் உபவாசத்தில் இருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது போஜனம் கொடுங்க. அன்றைக்கு கர்த்தர் அவர்களை திருப்தியாய் போஷித்தார். நம்மை பலவீனமாய் அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்துட்டோம்னா கர்த்தர் நம்மை பலவீனர்களாய் மட்டும் அனுப்புகிறவர் அல்ல. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி போஷித்து ஆதரிக்கிற ஒரு கர்த்தர் நம்முடைய கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பலனை திரும்ப தருகிறதான போஜனம். ஹல்லேலூயா. இந்த போஜனத்தை நம்ம உட்கொள்ளும் போது பலவீனப்பட்ட விசுவாசம் கூட பலன் அடைஞ்சிடும். சோர்ந்து போன இருதயம் ஹல்லேலூயா உற்சாகப்பட்டுரும். இழந்து போன நம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருவார். 4வதாக உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் போஜனம். A meal that reaffirms his covenant. உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் போஜனம். அதே வசனத்தை வாசிங்க, லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த இரத்தம் சிந்தப்படுகிற இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. This cup is a new covenant in my blood. Amen. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு நல்லா கவனிக்கிறீங்களா? சில நிமிஷத்தில் முடிக்க போறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு அவருடைய இரத்தத்தினாலான உறவு. அநேக சமயத்தில் நம்முடைய இரத்த உறவுகளை அதிகமாக மதிக்கிறோம், அப்படிதானே? இரத்த சம்பந்தப்பட்டமான உறவுகள், அவர் ஓன் பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ். யாராக இருந்தாலும் குடும்ப அங்கத்தினர் இரத்த சம்பந்தப்பட்டமான உறவுனா
அதாவது அந்த ஒரு பந்தமே வேற தான். சில சமயத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்களோட தம்பி, என்னோட அண்ணன் சொல்லும்போது ரத்தம், அந்த ரத்தம். ஆனால் இன்னைக்கு சொல்றேன், அந்த உறவெல்லாம் ஒரு 70 வருஷம் இருக்குமா, ஒரு 80 வருஷம் இருக்குமா, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும், மண்ணோடு மண்ணா போயிடும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்ட உறவு நித்தியமாக. நம்ம இந்த சபையில மாத்திரம் இருக்க போறது இல்லைங்க. ஆண்டவராய் இயேசு வருகைக்கு பிறகு நம்ம இங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் அங்கேயும் போய் இருக்க போறோம். இதே உறவு தான். இந்த உறவுக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, உடன்படிக்கை என்று சொல்லும்போது நிரந்தரத்தை குறிக்கிறது. The covenant assures permanence. It's not a contract. It is a covenant. ஒப்பந்தம் இல்லை, இது உடன்படிக்கை. ஒப்பந்தத்தை எப்போ வேணாலும் மாற்றலாம், உடைச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் உடன்படிக்கையை மாற்ற முடியாது, கேன்சல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் திருமண பந்தத்தை கர்த்தர் ஒப்பந்தமாக அல்ல, உடன்படிக்கையாக வைத்திருக்கிறார். ஆமென். உடன்படிக்கை நம் ஆண்டவராய் இயேசுவோடு செய்தது ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. அது நித்தியம், அதை யாராலும் உடைக்க முடியாது. அந்த உடன்படிக்கையிலே நம்முடைய மன்னிப்பு இருக்கிறது, தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டது இருக்கிறது, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுதல் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள், இந்த பாத்திரத்தை நீங்க கையில் எடுக்கும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், நான் உமக்கு, I belong to you God. நான் உமக்கு சொந்தம். காரணம், எனக்காக தான் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர், எனக்காக தான் இந்த ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை என்னோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் மன்னிக்கப்பட்டவன், ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், உம்முடைய கிருபையினாலே மூடப்பட்டவன். நான் வாழ்கிற உலகம் எப்படி தெரியுமாங்க? நம்மளை நிராகரிக்கிற உலகம், அநித்தியமான உலகம். இந்த உலகத்திலே நம்மை நித்தியமாக ஏற்றுக்கொண்டு நம்மளை மன்னித்து அவருடைய கிருபையினாலே மூடி நம்மை நடத்துகிற இந்த உடன்படிக்கையின் ரத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் பஸ்காவிலே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்த முதல் பஸ்காவில அந்த நிலைக்கால்களிலும் கதவுகளிலும் பஸ்கா ஆட்டுக்குடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. தெளிக்கப்பட்ட போது அந்த நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கின நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வராதபடி அந்த நியாய தீர்ப்பு அவர்களை கடந்து போனது. பாஸ்ட் ஓவர். அதனால தான் அதுக்கு பாஸ் ஓவர்னு சொல்லப்படும். ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட் ஓவர். சங்கார தூதன் அழிக்கும்படியாக வருகிற அந்த தூதன் அந்த ரத்தத்தை கண்ட மாத்திரத்திலே அவர்களை அழிக்காதபடி கடந்து போனார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது என்று சொல்லும் போது உள்ள இருந்தவங்களாம் பூரணராயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அநேக சமயத்தில் நம்ம வாழ்க்கையிலே சில பிள்ளைகள் தப்பிதங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ரத்தம் நம்மளை ஒவ்வொரு நாளும் காக்கிறதுங்க. கர்த்தருடைய ரத்தம் நம்மளை ஒவ்வொரு நாளும் காக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு எதிர்கால நிச்சயத்தை தருகிற பரிசுத்த ரத்தம். அப்ப இந்த பாத்திரத்தை நம்ம கையில எடுக்கும் போது, ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், நீர் என்னை மன்னித்திருக்கிறீர், உம்முடைய கிருபையினாலே நான் மூடப்பட்டிருக்கிறேன், உம்முடைய கரத்துக்குள்ளாக நான் பத்திரமாய் காக்கப்படுகிறேன். உடன்படிக்கையின் உறுதிப்படுத்தும் போஜனம். ஹல்லேலூயா. 4 காரியங்களை சொன்னேன். இந்த போஜனம் கிறிஸ்துவை நினைவு கூற செய்கிறது, அவருடைய பலியை அடையாளப்படுத்துகிறது, இழந்து போன பலத்தை திரும்ப தருகிறது, அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறது. கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த திருவிருந்து பூரணப்பட்டவர்களுக்கு அல்ல, மன்னிக்கப்பட்டவர்களுக்கு. மன்னிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பூரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். Hallelujah. This is not for the perfect. This is for the forgiven. Hallelujah.
கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடு. தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த திருப்பந்தியிலே அந்த அப்பத்தை அந்த ரசத்தை நம்ம கையில் எடுக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவராக இயேசுவே, நீங்கள் எனக்காக மரித்தீங்க, ஆனால் இன்றைக்கும் என்னுடைய இருதயத்திலே நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are still alive in my heart. Hallelujah. எனக்குள்ளே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். நான் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன தெரியுமா சொல்றார்? மகனே மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவரை பார்த்து நம்ம என்னங்க சொல்லணும்? ஆண்டவரே, நீங்க என்னை மறக்கிறவர் அல்ல, நானும் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. நானும் ஒரு நாளும் நானும் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆனால் தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறந்து விடாதே. கர்த்தரை மறந்துடாதீங்க. அருமையான தேவஜனமே, யாரை மறந்தாலும் எதை மறந்தாலும் தன்னுடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்த அன்பின் நேசரை நாம் மறந்து போவோமானால் நம்மை போல ஹல்லேலூயா நன்றி இல்லாதவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்த அவனை மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் சில நிமிஷங்களில் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் உம்மை நினைவு கூறுகிறேன்ப்பா. எனக்காய் செய்து முடித்த அன்பின் கிரியைகளை நான் எப்படி மறந்து போகிறது? ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. மேலானவர்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பேன், உன்னதமான காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பேன், உம்முடைய அன்பையே நான் யோசித்துக் கொண்டிருப்பேன். உம்மை தியானிக்கிற தியானம் இனிமையான சொல்லப்படும். உம்மை சங்கீதக்காரன் எழுதுறாருங்க, ஆண்டவரே உம்மை தியானிக்கிற தியானம் எனக்கு இனிமையா இருக்கிறது, இனிமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மையா சொல்றேன், சத்துருக்கு நம்ம இரையாயிடக்கூடாது. அவன் உங்களுடைய சிந்தையை கரைப்படுத்த பல விதத்திலும் போராடி கொண்டிருக்கிறான். உங்களுடைய சிந்தையை கரைப்படுத்த பல காரியங்களையும் இன்னைக்கு ஊடகத்தில் சத்துரு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்க அதில் ஜெயிச்சிட்டீங்கன்னா, சத்துருவாகிய பிசாசு உங்களுடைய சிந்தையை கவலையினால, கலக்கத்தினாலும், சந்தேகத்தினாலும், சோர்வினாலும் நிரப்பும்படியாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இடம் கொடுத்துறாங்க. அவரை தியானிக்கிற தியானம், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? சகோதரனோட வாழ்க்கையில் நீங்க எதை தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க? சகோதரன் வாழ்க்கையிலே எதை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு கர்த்தர்ட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே, என்னோட பிரச்சனை அல்ல, என்னுடைய தேவைகளை அல்ல, என்னுடைய சூழ்நிலைகள் அல்ல, என்னுடைய சிந்தை உம்மால நிரப்புங்க. நான் உண்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பாக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமுத்திரம் இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இன்னும் மண்டை கிட்டி சேர்த்துக் கொள்ளுங்கப்பா, கிட்டி சேர்த்துக் கொள்ளுங்க. கல்வாரி நாயகனே, என்னை கிட்டி சேர்த்து. அன்னைக்கு சூலமத்தியால் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்க. ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும், நான் உமக்கு பின்பாக ஓடி வருவேன். என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உன் பின்பாக ஓடி வருவேன். அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒருவேளை இதுவரைக்கும் உலகத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவோட அன்பின் கயிறு உங்களை தன்னிடமா இழுத்துக் கொள்ள விரும்புகிறது. ஆண்டவரே நான் உமக்கு பின்பாக ஓடி வரணும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட ஆண்டவரே, இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் எனக்காக பாடுபட்ட நாயகன், இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளுங்க. நீர் எனக்காக ஜீவனையே கொடுத்த நாயகன். ஹல்லேலூயா.
இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் ஜீவன் தந்த ரட்சகா. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன். இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீர் வந்தேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் ஜீவன் தந்த ரட்சகா. கடைசி விஷயம் பாடுவீங்களா? இன்னும் கிட்ட ஜெபமாய் இருக்கட்டும். சேர்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்கும். ஆவியானவர் ஆசீர்வாதி கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் ஜீவன் நம்மளாறு பாய்கிறத்திலிருந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மோடு பேசி இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே பாத்திரவான்களாய் பங்கு பெறுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, மை சோத்திரிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களை இந்த நாளிலே போஷித்து கர்த்தாவே ரட்சிப்பின் ஜீவ நதியினாலே எங்களுடைய தாகத்தை நீர் தீர்த்தபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த திருப்பந்தியின் மூலமாக நம்முடைய அன்பின் ஆழத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, அதற்காய் சோத்திரிக்கிறோம். கர்த்தாவை கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவுடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தாவை சமாதானத்தையும் தந்து கர்த்தாவை தேவனுடைய அன்பின் கரம் சபையார் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தா ஒவ்வொரு நாளும் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் ஏகோபித்து ஜெபிக்கிறோம். இந்த சின்ன கர்த்தாவுடைய சபையை அதிசயிக்கிற வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இப்பொழுதும் ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது எங்களை விட்டு பிரியாத தேவ பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரோடு கூட கடந்து வரும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற நாங்கள் சிறுக வேணும், நீங்கள் பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு அந்யோன்யம் ஐக்கியமும் நாம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்
அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.